ஹாய் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியோடைய குரூப் 4 கிளியர் பண்ணி சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஸோ இதுவரை நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னா இருக்கக்கூடிய 2 நாளை கரெக்டாக யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க. ஸோ அப்லோட் பண்ணவங்க நீங்கள் அப்லோட் பண்ணது கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளுடைய டேஷ்போர்ட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் நேராக இருக்கக்கூடிய காலத்தை கிளிக் பண்ணி அந்தந்த சர்டிஃபிகேட் கரெக்டாக அதுக்கு நேராக அப்லோட் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிறத ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியே இந்த சிவியில் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, அந்த டவுட்ஸுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி கண்டினியூவாக அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஎன்பிஎஸ்சியோடைய அப்டேட்டை பார்த்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது இந்த சிவி அப்லோட் பண்ணுறதுக்கு இ-சேவா சென்டர் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம செல்ஃபாகவே நம்ம அந்த சிவியில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்லோட் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ரெசிடென்சியல் கேம்பஸ் தங்கி படிக்கக்கூடிய ப்ராக்டிஸ் வில்லேஜை பற்றி. ஸோ ப்ராக்டிஸ் வில்லேஜுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் வேலூரில், தருமபுரியில், கிருஷ்ணகிரியில், கன்னியாகுமரியில், திருநெல்வேலியிலேருந்து எல்லா இடத்துல இருந்தும் வந்து அங்கே தங்கி படிக்கிறாங்க. ஃபோக்கஸ்டாக படிக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு 300 பேர் படிக்கிறாங்க அப்படின்னம்னா, ஸோ 300 பேருமே படிக்கக்கூடியவங்க அவங்க புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ஐடியலாக இருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு மனசு கேட்காது. ஸோ நம்மளும் ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிப்போம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் வில்லேஜ்லேருந்து ஒரு சின்ன ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பாய்ஸுக்கான சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு, அதாவது எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளவு சீட் பாய்ஸுக்கு அலாட் ஆகிருந்ததோ அதை எல்லாத்தையும் அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் பாய்ஸ் யாராவது அங்கேருந்து பிவிக்கு அட்மிஷன் பண்ணணும்னு இவ்வளோ தூரம் ஜேர்னி பண்ணி நீங்கள் மதுரை வரை வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு இப்போதைக்கு சீட் இல்லை, ரைட்டா? ஸோ அடுத்த பேட்ச் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது மறுபடியும் அப்டேட் வர வரை நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ கேர்ள்ஸுக்கான சீட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, அதுவும் 10 சீட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை கரெக்டாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அஸ்பரண்ட்ஸ் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்சியாக ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கான ஒரு இடம் தான் அந்த ரெசிடென்சியல் கேம்பஸ். ஸோ அப்படி நான் சார் படிக்கணுமா, இந்த 10 சீட்டில் எனக்கு கிடச்சிருமா, இல்லை நான் ட்ராவல் பண்ணி வரவங்களையும் அட்மிஷன்ஸ் ஃபில் ஆகிடுச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் இல்லைனா கீழே இருக்கக்கூடிய கூகுளில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்மில் கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை ஃபில் பண்ணுங்கள். எங்களுடைய டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த அட்மிஷன்ஸ் அப்படிங்கக்கூடியது ரெசிடென்சியல் கேம்பஸுக்கு அப்டேட் வர வரைய எல்லா அஸ்பரண்ட்ஸும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுவரை நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பண்ண ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக இப்போ ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ குரூப் 2 ரிசல்ட் வரப்போகுது, குரூப் 4க்கு சிவி இருக்குது, அடுத்து கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ எல்லா ஜோன்லையும் எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம டிலே பண்ண வேண்டாம். இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே நமக்கான வாய்ப்பு தான். ஸோ அந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ தொடர்ச்சியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் ஒரு நாள் வெற்றிக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. நீங்களும் அந்த வெற்றிக்கு பக்கத்தில் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளும் நிற்போம். ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.